வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆல் இஸ் வெல். ராகுல் காந்தியுடன் மீட்டிங். விஜயை நோக்கி வர தொடங்கும் அரசியல் கட்சிகள். திராவிட கட்சிக்கு முடிவுரையா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய் எதை நினைத்து அரசியல் கட்சி தொடங்கினாரோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும், ஆல் இஸ் வெல் என்று விரைவில் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும், இந்த சந்திப்பு பிறகு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி வரும் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூறும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பிக்கும் முன்பே ராகுல் காந்தியை ரகசியமாக சந்தித்ததும், தான் அரசியலுக்கு வர இருப்பதை சொன்னதாகவும், அப்பொழுது நீங்கள் அரசியல் கட்சியை தொடங்குங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தருகிறேன் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ராகுல் காந்தியை விஜய் சந்தித்தார் என்பதனை முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணியும் கூட ஒரு பேட்டியில் உறுதி செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராகுல் காந்தியின் ஒப்புதலோடு தான் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளதாகவும், அதனால்தான் அவர் பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று இன்று வரை அடித்து கூறி வருகிறார் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது அரசியல் கட்சியை தொடங்கி ஓரளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் அவரது அரசியல் கட்சி மக்களிடம் போய் சேர்ந்து விட்டதை ராகுல் காந்தி உணர்ந்திருப்பதாகவும், இங்கு உள்ள காங்கிரஸ் பிரமுகர்கள் அவ்வப்போது ராகுல் காந்திக்கு விஜய் குறித்து அப்டேட்களை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி ஒப்புதல் கொடுத்து இருப்பதாகவும், இம்மாதம் இறுதியில் அந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு நடந்தவுடன் விஜய் தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் இணையும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நடந்துவிட்டால் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் விஜய் கூட்டணிக்கு வந்துவிடும் என்றும், அது மட்டுமின்றி சின்ன சின்ன கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அதிமுக, பாஜக, இன்னொரு பக்கம் திமுக, பாமக ஆகிய கட்சிகள் தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே விஜய் கூட்டணியில்தான் இருக்கும் என்றும், இது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் கருத்துக்களாக மேற்கொண்டவை இருந்தாலும், இது உண்மையில் நடைபெறுமா அல்லது விஜய் தமிழகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவாரா, திராவிட ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவாரா என்பதனை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் உண்மைத்தன்மை இல்லாமல் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.